கம் அதத ஹஷபி சக்ஃபின் ஹாதல் மஜ்லிஸ். இந்த கோட்டுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த கம்பு, அந்த கம்பு போட்டுதானே ஓடு போடுவாங்க, அந்த எத்தனை கம்பு இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டதும் திகைச்சு போயிட்டாங்க. ஆஹா, ரொம்ப அல் ஹக்கு மாக்க, ஹக்கு உன்னோட தான் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று உன்னுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று செய்தனா இயாஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. நான் எத்தனை பேர் மடக்க, அவன் என்ன மடக்கணும், இப்படி ஒரு மடக்கை என்ன செய்த மடக்கினான் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஒரு நாள் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. கனவு காணும் பொழுது அவங்களுடைய வாப்பா இயாஸ் இப்னு முஆவியா, இவங்க யாஸ் வாப்பா பேர் முஆவியா, முஆவியா ரலியல்லாஹு அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, ரெண்டு பேரும் குதிரையில போறாங்க, ஆளுக்கு ஒரு குதிரையில போறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குதிரை அந்த குதிரை முந்தல்ல, அந்த குதிரை இந்த குதிரையை முந்தல்ல. இப்படியாக ஒன்று போல் போவதை பார்த்ததும் அந்த காலையில விழிச்சு கேட்கிறாங்க, வாப்பா தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்து கேட்கிறாங்க, என்னுடைய வாப்பா வஃபாத் ஆகும் பொழுது வயசு என்னன்னு கேட்டாங்க. 76. ஹை. அந்த அடுத்த நாள் இரவு சொல்றாங்க, இந்த இரவு என்ன இரவு என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டாங்க. ஆமா தெரியுது, இந்த இரவுல தான் வாப்பா வஃபாத்தான வருஷம் 76 வருஷம் ஆகுது அப்படின்னு. அன்றைய தினம் இவர்களுக்கும் 76 வயசு, இயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 76 வயசு. அவங்க புரிந்து கொண்டார்கள், அந்த கனவினுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டார்கள். வாப்பாவும் மகனும் ஒரே இடத்திலே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரே மாதிரி வஃபாத் வரப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த இரவு தனக்கு வஃபாத் என்று அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். தைய லைலத்தின் ஹாதிஹி, இது எந்த இரவு என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம் தெரியும், இந்த இரவில் தான் வாப்பா வஃபாத் ஆனாங்க என்று சொன்ன போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இத்தோடு நம்முடைய வாழ்வு நிறைவு பெற போகிறது என்று. அன்னைக்கு காலையில முடிச்சு பார்க்கும்போது அங்க வஃபாத்தா இருக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்று அற்புதமான தியாகம் செய்த சையதுனா இயாஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த தீர்ப்புகளும் அவர்கள் செய்த பணிகளும் ஹிதுமத்துகளும் இந்த சமுதாயத்திற்கு மாபெரும் படிப்பினையாகும் பாடமாகவும் அமைகிறது. அத்தகைய பெருமக்களை நேசித்து நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.